சந்தோஷம். சந்தோஷமாக வாழ்வதற்கு எவ்வளோ வேண்டும். அது இன்றைக்கு தேவையானது துணிவு. மனிதன் தவறு செய்தால் காவல்துறையில் அடைக்கின்ற சிறை தான் சிறை நினைக்காதீங்க. மனிதன் பல கோடி சிறைகளில் மாட்டிக்கிட்டான். ஒன்று உறவுங்கிற சிறையில் மாட்டிக்கிட்டான், இன்னொன்று காலங்கிற சிறையில் மாட்டிக்கிட்டான். 8 மணிக்கு ஆஃபீஸ்னால் அவன் வீட்டில் மிரட்டிக்கிட்டு எல்லோரும் டென்ஷனை உண்டாக்கிட்டு எல்லோரும் கோவத்தை உண்டாக்கிட்டு வீட்டையே ஒரு ரகலை பண்ணிவிட்டு ஐயா 8:45 போன இருப்பாடு அந்த அம்மா அந்த திசையை நோக்கி ஒரு கும்பிடு போட்டு அப்பா 5 மணி வரை நிம்மதின்னு சொல்லுதுங்க. வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார் 4 விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்லிட்டு. அது என்ன 4? 1 உணவு, 1 பயம், 1 மைதுனம், 1 நித்திரை. ஆகவே பயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். பயத்தை துணிஞ்சவனுக்கு துக்கம் கிடையாது. விடுறா வில்லை விடுறா அம்ப தோ உன் சித்தப்பா இருக்கான், பெரியப்பா இருக்கான், உன் குருமா இருக்கான், துணாச்சாரி கிருபாச்சாரி இருக்கான், பீஷ்மா இருக்கான், எல்லாம் பயப்படு. விடவில்லை, நடக்கட்டும் சொல்கிறவன் கிருஷ்ணன், கேட்குறவன் அர்ஜுனன். துணிஞ்சிட்டான். அந்த மகாபாரத யுத்தத்திலே முதல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படைகள்லாம் 2 பக்கம் நிறுத்தப்பட்டது. 7 உக்ரோண சேனை இவனுக்கு, 13 உக்ரோண சேனை துரியோதனுக்கு. அந்த போய் நிற்கிறான். கண்ணா தேரை கொண்டு நடுவில் நிறுத்து அப்படிங்கிறான். யுத்த காலத்தில் தேரை கொண்டு கிருஷ்ணன் நடுவில் நிறுத்துறார். அப்படியே அந்த எல்லா படையும் பார்க்குறான். தனக்கு எதிர்ப்பாக போரிட வந்திருக்கின்றவர்கள்லாம் பார்க்குறான். பார்த்தோன்னே இத்தனை படை கடல் போன்று இருக்கிற இத்தனை நம்மை வீழ்த்தி விடுமே, நம்ம அழிந்து விடுமே, நம்ம எப்படி யுத்தம் பெறுங்கிற பயம் கொஞ்சம் கூட கிடையாது. யாருக்கு? அர்ஜுனனுக்கு. இவர்கள் இருந்து விடுவார்களே, நம்ம சித்தப்பா போயிடுவானே, பெரியப்பா போயிடுவானே, குரு போயிடுவாரே, இப்படிலாம் போயிடுவாங்கன்னு வருத்தப்படுறானே தவிர தனக்கு கொஞ்சம் படை தான் இருக்குது. இந்த படை மூலம் நம்ம எப்படி வெல்றங்க சந்தேகம் கொஞ்சம் கூட கிடையாது அர்ஜுனனுக்கு. துணிவே அவன் வெற்றி காரணம். சில விஷயங்கள் பயந்து போனாக்கா உடல் சுருங்கி வீணாக போக வேண்டியதான். துணிந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கின்ற நிலையும் உண்டு. அப்படிப்பட்ட நிலையில் துணிவு மனிதனுக்கு தேவைப்படுகிறது. அந்த துணிவு இல்லை என்றால் வாழ்க்கையை விட. ஆகவே பயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வள்ளலார் சொல்லுகிறார். பயம் எல்லாத்தையும் பயந்து சாவரணும் உண்டு. அதர்மம் செய்வதற்கு மனிதன் பயப்படுவதில்லை, தப்பாக நடப்பதற்கு மனிதன் பயப்படுவதில்லை, மற்றொரு வாழ்க்கையை கெடுப்பதற்கு மனிதன் பயப்படுவதில்லை, இந்த உலகத்தை அழிப்பதற்கு பயப்படுவதில்லை. கவர்மெண்ட்டில் 60,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு 50 ரூபாய்க்கு லஞ்சம் வாங்குவோம். அந்த 50 ரூபா அவனுக்கு 1 லட்சமாக தெரியுது. இத்தகைய அதர்மம் செய்கிறவனுக்கு பயப்படுவதில்லை. ஆகவே தவறுகள், ஆயிரக்கணக்கான தவறுகள் செய்வதற்கு பயப்பட மாட்டேங்கிற மனுஷன். ஆக அதர்மத்திற்கு பயப்பட வேண்டும், தர்மத்திற்கு பயப்படக்கூடாது. ஆக மனிதன் துணிவாக இருக்க வேண்டும். ஏன் ஒரு குருநாதை தேடுறான்? அவர் துணியாக இருப்பார். அப்பா இருக்கணும், அப்பா பேச்சுக்கான துணிவு. மனிதனுக்கு துணிவு ரொம்ப முக்கியமாகப்படுகிறது. அதில் எச்சரிக்கை என்பது மனிதன் பயம் இல்லாமல் இருக்க வேண்டும். எல்லா மனிதனுக்கு ஒரு பயம் உண்டு, அது மரண பயம். மரணத்தை கண்டு பயப்படாமல் யாரும் இருக்க முடியாது. இன்னும் 2 நாள் இருக்கலாமே. ஒரு அம்மா வந்தது, என்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிச்சு. சரிம்மா என்ன வேணும் உனக்குன்னு கேட்டேன். ஆசீர்வாதத்துக்கு எய்ம் வேணும் இல்லையா? நான் இன்னொரு 5 வருஷம் இருக்கணுங்கன்னுச்சு. உனக்கு இப்போ 81 வயசாகுது, இன்னும் 86 ஆகிடும். இது வருஷம் சாதிக்காத நீ என்னம்மா 5 வருஷம் சாதிக்க போகிறேன்னு கேட்டேன். அது சொல்லி, இல்லைங்க பேரன் இருக்கான், இப்போ 3 வயசு, அது கல்யாணம் பண்ணணும், பேத்திக்கும் ஒரு நல்ல வெளிச்சனா, அதெல்லாம் சரி தான், நீ நான் கண்ண முடியுங்கன்னு சொல்லிச்சு. ஆகவே எல்லாருக்கும் மரண பயம் ஒன்று உள்ளது. மரண பயம் இல்லாத மனிதனே கிடையாது. பெரிய வில்லனுக்கு மரணம் வந்துட்டா பயம். இந்த உலகத்தை மரண பயத்தினால்தான் எல்லாம் இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த பயம் இல்லை என்று கேட்டால் எல்லாம் ஒத்தனுகனை வெட்டி இந்த உலகம் என்றைக்கோ மறைஞ்சு போயிருக்கும். ஆகவே பயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 2வது சொல்ல வள்ளல் பெருமான், உணவு. நமக்கு உடல் ஏற்றுக்கொள்ளுகின்ற உணவைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம நாக்கு ஏற்றுக்கொண்ட உணவை நாம் ஏற்றுக்கொள்ள தவறு.
ருசியின் முன்னால் இந்த உலகம் செல்லுகிறது என்ற கன்னட பழமொழி ஒன்று செல்லுகிறது. எல்லா ருசி, தேக ருசி, நாக்கு ருசி, மூல ருசி, எல்லாம் ருசியை தேடுது. ருசியவே நம்ம வச்சுருந்தா ருசியை நம்மளை ருசி பார்த்துரும். பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் உள்ளவன் சர்க்கரை சாப்பிட முடியாது. ஆமாம், அல்சர் உள்ளவன் காரம் சாப்பிட முடியாது. இன்னும் ஒவ்வொரு நோய் உள்ளவனுக்கு இன்னொன்று பொருள் சாப்பிடக்கூடாதுன்னு விதி இருக்குது. அந்த அந்த இதில் நாக்குக்கு ருசியை மட்டும் சாப்பிட்டோன்னு சீக்கிரம் போயிடுறான். இல்லை, கடவுள் ரொம்ப புத்திசாலி. அதனால தான் வயசாகிட்டாக்க உடல் உறுப்புலாம் வீக்குன்னு சொல்லிட்டு பல்லெல்லாம் காய்ச்சிடுறான். நான் இப்போ நெய் தானே சாப்பிட்ணும், நெய்வான உணவு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு இல்லை, அவன் பாட்டுக்கு இனிமையான உணவு, சாப்பிட்டான உணவு சாப்பிட்றோம். ஆக பார்க்கும்பொழுது உணவு வகையில் எச்சரிக்கை வேண்டும். நல்ல ஐயா சொல்கிறார், அருட்பிரகாச வள்ளலார், கரிசலாங்கண்ணி சாப்பிடு. கரிசலாங்கண்ணி சாப்பிட்டா என்ன வருது? நல்ல கண் தெரியும், கண்ணுடைய பார்வையெல்லாம் குறையாது. எங்கள் அம்மாவுக்கு 90 வயசு. சாம்பசிவம் வா வா, வா வா, அவங்க ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்களே நல்ல அடையாளம் கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது. ஆக கண் அந்த காலத்தில் இருக்கவங்க கண்ணாடியை போட்டுருவாங்க பெரும்பாலும். இல்லை, நல்லா தெளிவாக படிப்பாங்க, தெளிவாக போவாங்க. என் குண்ண கண்ணாடி போட்டதே கிடையாது. ஆனால் இப்போ இருக்கலாம் சோடா கிளாஸ் போட்டுக்குது. கண் பெரும்பாலும் மரணங்கள் எப்பொழுது ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா, பாத்ரூமில் விழுந்து போகிறவங்க தான் நிறைய பேர் இருக்கான். பேப்பரில் அதுவும் பெரு ஆளாக இருக்கணும், பணக்காரனாக இருக்கணும், செல்வந்தனாக இருக்கணும். சில பேருக்கு எப்படின்னு கேட்டினா மரணம் வந்து தொண்டையில் கவம் கட்டி மரணம் வருது. இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, கையாந்திரம் ரொம்ப நல்லா இருக்கும். தூதுவளைன்னு இருக்குது. தூதுவளை நிறைய சாப்பிட்லாம், துவையல் அரைச்சி சாப்பிட்லாம், சாம்பார் வச்சு சாப்பிட்லாம், சூப் செய்து சாப்பிட்லாம், மற்ற எவ்வளோ காரணங்கள் இருக்குது. அந்த தூதுவளையை ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோன்னே இந்த ட்ரக்கியாக உணவு பைப்பு இருக்குது, அது ஒழுங்குப்படும். அது உணவு பைப்பு முறைப்படுத்துவதற்கு தூதுவளை மிக இன்றியமையாதது. பிரண்டுன்னு சொல்லுவாங்க, 4 வகையான பிரண்டை இருக்குது. அந்த பிரண்டையை நம்ம ஊறுகாய் செய்து சாப்பிட்லாம், துவையல் செய்து சாப்பிட்டோம். எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். உணவு அந்த காலத்தில் பெண்களுக்கு ஒரு ப்ரமோஷன் உண்டு. 70 வயசு ஆகிட்டால் பாட்டியெல்லாம் டாக்டர் ஆகிடுவாங்க, பாட்டி வைத்தியன்னு உண்டு. இந்த காலத்து பெண்களுக்கு ஒன்றுமே தெரியல. பாவம், 60 வயசானது ஒன்றும் தெரியல, 70 வயசு ஒன்றும் தெரியல. எல்லாம் ஊர் கதை, தனக்கு வீணான கதைன்னு தெரிஞ்சு வச்சுருக்க தவிர தேவையான கதை, குடும்பத்துக்கு தேவையான கதை தெரியல. அந்த பார்த்தா இவனுக்கு வாயு அதிகமாக இருக்குது, சுக்கு கஷாயம் கொடு அப்படிங்க ஆயிட்டமே சுக்கு கஷாயம் கொடுப்பாங்க. இவனுக்கு மலம் தங்கி இருக்குது, அதனால் இவனுக்கு பேதிக்கு கொடு அப்படின்னு வயசானவங்க பேதிக்கு கொடுப்பாங்க. இவனுக்கு பார்த்திங்கன்னா பித்தம் நிறையா இருக்குது, அது முடக்கத்தான் மற்ற எல்லாம் போட்டு பித்தத்தை நீக்கணும் அப்படின்னு பித்தத்தை நீக்குவதற்கான மிளகு கஷாயம் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தானிய மல்லி கஷாயம் போட்டு கொடுப்பாங்க. பித்தத்தை நீக்கின்ற உணவெல்லாம் உணவோடு சேர்த்து கொடுப்பார்கள். ஆக பெண்களே பாதி வைத்தியர்களாகி விடுவார்கள், மருத்துவர்கள் நம்ம சேராமல் செய்துவிடுவார்கள். அந்த உணவில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையற்ற உணவு சாப்பிட்றதுனால நமக்கு 40 வயசு ஆகிடுது. இந்த நாடிகள் சரியாக இருப்பதில்லை. அந்த காலத்தில் நாடி பார்க்கும் வைத்தியர்கள் நிறைய இருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா கையை தொட்டே என்னப்பா நேற்று கத்திரியா சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. வாத பித்த ஸ்லேத்மன் சொல்கிறது மாதிரி. அந்த நிலையில் பார்க்கும்போது உணவில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பொருந்தா உணவு, ஒவ்வா உணவெல்லாம் இருக்குது, எல்லாம் சாப்பிட்றாங்க. எல்லாம் சில விஷயங்கள் சொன்னாக்கா இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளுமோ தெரியாது. ஆனால் இந்த ஓடு ஒடியாருகின்ற எல்லாம் சாப்பிடாமல் இருக்க நல்லது. 4 கால் இருக்குது, 6 கால் இருக்குலாம் சாப்பிடாமல் இருக்க நல்லது. நான் சிங்கப்பூர் சென்றிருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே கடத்தலில் போயிட்டு இருந்தேன். பாம்பு, தேள், நண்பாக்களி என்னென்னமோ பார்க்குறேன். அதெல்லாம் உயிரோடு இருக்குது. எது வேணுமோ அதை கொக்கி போட்டு எடுத்து டக்குன்னு தலையை கட்டி அப்படியே ரோஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். அதை பார்க்கும்போது பயம் வந்துட்டுது. கடவுளே, இப்படி ஒரு நிலை இருக்கா அப்படின்ட்டு. ஆடுகளை கொன்று, மாடுகளை கொன்று, மனிதர்களை கொன்று, எல்லா ஜீவராசிகளை கொன்று எல்லாம் மனிதன் சாப்பிடுகின்ற ஒரு நிலை இருக்கிறதே, அந்த நிலையை பார்த்தீங்கன்னா விஞ்ஞானத்தை நாடுவது கஷ்டமாக இருக்குது. அத்தைய உணவு நீக்கிவிட்டால் நல்லது என்று சொல்லுகிறார்கள். ஆகிய உணவில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மூலிகையில் நிறைய இருக்குது. பார்த்திங்கன்னா கொல்லிமலையெல்லாம் பார்த்திங்கன்னா அரப்பளீஸ்வரர் கோயிலில் முட்டிக்கால் வலிக்கு ஒரு கிழங்கு இருக்குது. அந்த கிழங்கு கஷாயம் போட்டு அந்த சூப் எடுத்து ஒரு 10 நாள் சாப்பிட்டீங்கன்னா முட்டிக்கால் வலிலாம் போயிடுது. முட்டிக்கால் நான் போய் பார்த்து இந்த கிழங்கெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அப்படி பார்த்திங்கன்னா நல்ல ஹெர்பல் நிறைய இருக்குது. முருங்கைக்கீரை சாம்பார்ட்டு ஒரு வீட்டுக்கு போனேன். இன்றைக்கி ஹெர்பல் சாம்பார் வாங்க சுவாமி இந்த வரேன்னு சொன்னேன். ஏன்னா முருங்கைக்கீரை சாம்பார் போட்டுச்சு, ஹெர்பல் சாம்பார். அவன் அவத்திக்கீரை சாம்பார்லாம் ஹெர்பல் சாம்பார் ஆகிடுது. ஆகிய உணவில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
அதான் சாதுக்கள் சன்னியாசிகள்லாம் உணவு கொஞ்சம் சாப்பிடுவோம், அறிவுக்கு வேண்டிய சாப்பிடுவோம், உடல் உழைப்புக்கு வேண்டிய சாப்பிடுவோம். இல்லறத்தான் குழந்தை பெறுவதற்கு மற்றவெல்லாம் தெம்பு தேவை, அந்த விந்துக்கு வேண்டிய உணவுகள்லாம் சாப்பிட்றான். ஆகவே நமக்கு இந்த வயசு இந்த உணவு, 40 வயசு மேலிட்டால் இந்த உணவு தான் சாப்பிடணும், 50 வயசு ஆகிட்டால் இந்த உணவு தான் சாப்பிடணும், 60 வயசு இந்த உணவு, 70 வயசு பல்லெல்லாம் தந்தங்கள்லாம் போயிட்டு இருப்பேன்னு. ஆகவே உணவில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உணவு இல்லை என்றால் வாழ முடியாது என்று தெரிந்தாலும் சாப்பிட்டான மென்மையான உணவு வேண்டும். டயபெட்டிஸ்னால் அவருக்கு தந்த உணவு. இந்த கிழத்துக்கு இது சர்க்கரை இல்லாமல் சாப்பிட்டோம் நமக்கு பிடிச்சி போச்சு, வீடெல்லாம் திட்டும் சமயத்தில் நமக்கு தெரிந்தது. ஏன்னா பாவக்காசம் தண்ணி சாப்பிட்ணும், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா வெந்தய தண்ணி சாப்பிட்ணும். ஒரு நாள் வெந்தயம் இல்லைனாலும் இது பண்ணும், டயபெட்டிஸ் சுகர் ஏறிடும், ஏறினா மயக்கம் வரும், ஊரை ரகலை பண்ணிவிடும். ஆகவே உணவு நிலையில் வீட்டில் உள்ளவர்கள் நம்ம தேகத்தை பக்குவப்படுத்தி அறிவுள்ள பெண்கள் அந்த காலத்தில் செய்திருந்தார்கள். நம்ம குடும்பத்தை பாதுகாப்பது அந்த காலத்து பெண்களாக தான் இருந்தார்கள். இந்த காலத்தில் எச்சரிக்கையாக நாம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உணவினால் நமக்கு தீங்கு விளைவது உண்டு, உணவே மருந்தாக இருப்பது உண்டு. திருவள்ளுவர் சொல்கிறார், உணவே மருந்துன்னு சொல்கிறார். திருவள்ளுவர் உணவே மருந்துன்னு சொல்கிறார். உணவு இல்லை என்றால் ஒன்றும் ஆகாது என்று சொல்லுகின்றார். ஆகவே வாத தேகத்திற்கு ஒரு வகையான உணவு வேண்டும், பித்த தேகத்துக்கு ஒரு வகையான உணவு வேண்டும், ஸ்லேத்ம தேகத்துக்கு கவதேகம், கவம்லாம் நிறைய ஸ்லேத்ம தேகத்தில் வரும், உஷ்ண சம்பந்தமான நோய்கள்லாம் வரும். அத்தகைய தேகத்திற்கு ஒரு வகையான உணவு வேண்டும். இந்த நிலையில் பார்க்கும்போது உணவு ரொம்ப எச்சரிக்கையாக வேண்டும். அடுத்து சொல்கிறார் எச்சரிக்கை மைதுனம். மைதுனம்னா என்ன? உயிர் சக்தி. எல்லா மனிதனுக்கு இந்த விந்துன்னு சொல்கிறோம். அந்த உயிர் சக்தியை நிறைய இழந்துட்டான்னா நாடெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் செத்துருவான். எந்த அளவுக்கு 6 மாதத்துக்கு ஒரு நாளைக்கு 2 தடவை, வாரத்துக்கு 2 தடவை, வருஷத்துக்கு 2 தடவை, மாதத்துக்கு 2 தடவை கணக்கு உண்டு. 2 தடவை மலம் போகணும், 2 தடவை வாரத்துக்கு 2 தடவை, 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி மூடணும், மாதத்துக்கு 2 தடவை அப்போ தான் கணவன் மணி கூடணும், வருஷத்துக்கு 2 தடவை 2 பேதிக்கு போடணும். 6 மாதத்தோட எங்கள் வீட்டில் பேதி கொடுப்பாங்க, வாரத்தில் அரிசி மாத்திரை கொடுப்பாங்க. காலையில் நாங்கள் போயிட்டு அனுப்பிச்சு அடிக்கடி ரெகுலராக போயிட்டு வந்துட்டுருப்போம். நிறைய போயிட்டு வந்துட்டோம். ஒரு நாள் எனக்கு நிறையா போயிட்டு வந்துச்சு, எனக்கு கோவம் வந்துட்டுது. என்ன பண்ணேன், அந்த டாய்லெட்டை நன்றி மீண்டும் வருகை எழுத்து வந்துட்டேன். அந்த டாய்லெட்டுக்கு கதை சாத்திட்டு. அதனால் பார்த்திருந்தால் அந்த 2 முறையில் நம் வாழ்க்கையை கையாண்டோம் என்றால் ஒரு நாளைக்கு 2 தடவை மோஷன் போயிடணும். பாடியெல்லாம் சுத்தமாக இருக்கும். அடப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குடத்தில் நிறைய தண்ணி வச்சுன்னா 10 நாளைக்கு அதை பார்த்தீங்கன்னா அது குழகுன்னு இருக்கும். நம்ம உடம்புல எவ்வளோ உணர்வுகள்லாம் இருக்குது, உணவுகள்லாம் இருக்குது. அந்த உணவு போட்டு 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 குழகுன்னு கட்டிட்டு அங்கே குடவுள்ள கிடக்குது. அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டா தேகம் ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் தேகத்தை மைதுனம். உயிர் சக்தியை வீணாக்காதீர்கள். உயிர் சக்தியை மேலே கொண்டு லலாடம் பண்ணி கொண்டு வந்த ஞானி. உயிர் சக்தியை கீழே கொண்டு வந்தால் சீக்கிரம் மரணம் வந்துவிடும், உடம்பு நொந்துவிடும், நாடி நரம்பெல்லாம் போய்விடும். ஆகவே நொந்து போன உடம்பு வைத்து இந்த உலகத்தை வாழ முடியாது. உயிர் சக்தியை வீணாக்காதீர்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த நிலையிலே 4 வழியில் மனிதன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அதிலே துணிச்சலாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் 4 வழியில் உணவில் எச்சரிக்கையாக இருப்போம், மைதுனத்தில் எச்சரிக்கையாக இருப்போம், பயத்தில் நாம் பயமின்றி வாழ கற்றுக்கொள்ளும் துணிவோடு இப்படி இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஆனந்தமயமாக இருக்கும். மனிதன் 100,000 ஆண்டுகள் சந்தோஷம் வாழ முடியும். வாழ்வான் சந்தோஷம்.